நம்மளோட எமோஷன்ஸ் இல்லை ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம குறைக்கிறதுக்கு அடுத்த மெத்தட் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து நம்மளே நம்மளோட எமோஷன்ஸை ஃபீலிங்ஸை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வந்து கவனிக்கலாம், எந்த இடத்துல நமக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு, எந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம இப்போ எப்படி ஒரு சிஸ்டம்லேயோ ஒரு மொபைல்லையோ அன்வான்ட் ஃபைல்ஸ்லாம் சேரும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்னு நமக்கு காட்டுது இல்லையா, அதே தான் நம்மளோட கஷ்டம், கோவம், மன அழுத்தம் எல்லாமே நம்மளோட மைண்ட் ஃபுல்லாகும் போது அது வந்து நமக்கு ஒரு சிக்னல் காட்டுது, இல்லை இந்த இடத்துல வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம எப்படி மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லேயோ டெலீட் பண்ணுறோம் இல்லையா அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாம், மைண்டில் இருக்கிற தேவையில்லாத குப்பைகள், கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம திருப்பி ரீசார்ஜ் பண்ணுறது தான் மெடிடேஷன், ப்ரீத்திங் மூலிமா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எப்போவுமே உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ரிமோட் வந்து உங்கள் கையில் இருக்கணும், அடுத்தவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம்.